லவ் மீ இஃப் யூ டேர். இது வந்து ஒரு தெலுங்கு மூவி. தமிழ் டப்பில் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்துட்டாங்க. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீரோ அர்ஜுன் வந்து பெரிய யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அந்த யூடியூப் சேனலில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துற பிளேஸுக்கு லைவாக போய் கேமரா வச்சு பேயின்னு ஒன்று கிடையாது, இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ வந்து எடுத்து தன்னுடைய யூடியூப் சேனலில் போடுவார். இப்படி போட்டுக்கிட்டு வரக்கூடிய இவர் சடனாக ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பெரிய காலனி ஒன்று இருக்குது. அந்த காலனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேய் இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிற யாராக இருந்தாலும் முதல் தடவை அந்த பேயை பார்ப்பாங்க, ரெண்டாவது தடவை அந்த பேயை பார்க்க முடியாது, அந்த பேய் கொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் பேயோட மூஞ்சவே பார்க்காம பேயை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேயை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த பேய்க்கு என்னாச்சு, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னாச்சு, இவங்கெல்லாம் யார், கடைசியாக நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா, ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, கடைசியாக இங்கே பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய த்ரில்லிங்கோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் 15 நிமிஷம். எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஏதாவது டைட்டில் கார்டு போட்டு அந்த 15 நிமிஷத்தையும் ஓட்டுவாங்க. இந்த படத்தோட முதல் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லி ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. உண்மையிலே சான்ஸே கிடையாது. அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்பவே பயமாக இருக்கும். இந்த படம் வந்து இவ்வளோ த்ரில்லிங்காக போக போதா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த எதிர்பார்ப்பை இன்டர்வல் வரைக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடய இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இதே ஆர்வம் செகண்ட் ஹாஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பொட்டு கூட கிடையாது. செகண்ட் ஹாஃபில் கதை அப்படியே மாறிடும். அந்த ஹை பிச்சில் போகிறது செகண்ட் ஹாஃபில் லோ பிச்சில் இறங்கிடும். இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக தூக்கிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தை ஓவர்ஃபுல்லாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல படம், போய் பாருங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.